திரு கோட்டீஸ்வரன், கணிப்புகள் சொல்லும் செய்தி என்ன? பக்குன்னு இருக்கும் தேர்தல் நிற்கிறவங்களுக்கு பார்க்கும்போது. 4 நாளைக்கு முன்னாடி பிபி கிபிலாம் எகிர வைக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போல்லே எகிர வைக்கிறாங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கே இன்னைக்கு உள்ளதுல. பேட்டர்ன் இருக்கும். சரி, அப்போ இந்த 7 கருத்து கணிப்பு வந்திருக்கு. பேட்டர்ன் வந்து இது நம்ம ஆல்ரெடி பேசினது தான். இல்லை அட்லீஸ்ட் நீங்களே என்ன நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க, நானுமே சொல்லியிருக்கேன். போட்டி என்பது 2 கட்சிக்கு நடுவில் தான். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. இதுக்கு எதுக்கு 7 கம்பெனி, அதுக்கு வந்து எக்ஸிட் போல், அதுக்கு நம்பரு. சார், அதாவது ஷபீர் அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியம். அந்த போல் பர்சன்டேஜ் அவர் சொன்னார் பாருங்கள். அதாவது ஒரு 3-4% வித்தியாசம் வந்துச்சுன்னாமே அது ரிசல்ட்டை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸிட் போல்ஸ் வந்து அது நம்பகத்தன்மை என்பது என்ன கேட்டால் வந்து அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜாலியாக. ஏன்னா அவங்களே நிறைய நேரத்தில் கருத்து கணிப்பு வெளியிட்டு அழுத காலங்களை பார்த்துருக்கோம். இன்னொன்று, சரி ஒருத்தருக்கு நல்லா வருது, இப்போ டிஎம்கே வந்து நல்லா இருக்குது, இன்றைக்கி நைட்டு டிஎம்கே நைட்டு நல்ல நிம்மதியாக படுத்து தூங்க முடியும்னா முடியாது. ஏன்னா சமூக ஊடகத்தில் இருந்தால் தாவேக்கானுடைய அந்த உச்சக்கட்ட பரபரப்பு இருக்கு இல்லைங்களா, அது இதை விட அதிகமாக இருக்குது. அப்போது இது பார்ப்பாங்க. அதிமுக பார்க்கும்போது என்னப்பா இது 2021 நம்பர் அப்படியே திருப்பி போட்டுக்கிறீங்க அப்படின்வாங்க. சரி, போட்டதான் போட்டு அது என்னப்பா தம்பிக்கு 16லேருந்து 26 கொடுக்குறாங்க விசிலுக்கு, 26 பேர் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடுத்த 3 நாள் படும். என்னை பொறுத்தவரைலாம் என்னென்னா, இது வந்து ஒரு பார்க்கும்போது ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபன் மாதிரி பார்த்துட்டு ஒரிஜினல் ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஏற்றுக்கல நீங்கள்? நான் என்னைக்குமே எக்ஸிட் போல்ஸில் எக்ஸைட் ஆகிறதே கிடையாது. ஏன்னா அதிமுக வரும் அப்படின்னு 2 கருத்து கணிப்புகள் சொல்லுது, அதையும் ஏற்றுக்கலையா? எதுக்கு 4 நாள் கழிச்சு ஒரிஜினல் வரும்போது டூப்ளிகேட்டை வச்சு நம்ம எதுக்கு பண்ணின்னு இருக்கோம்? இதுக்கு எதனா சார், இதெல்லாம் வந்து ஒரு தொகை கொடுக்கப்பட்டு களத்தில் போய் அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அது அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறத வந்து இதில் போய் இன்டர்பிரேட் பண்ணுறதுன்றது ஒரு இது. பட் மேபி இதில் என்ன, அவங்க இந்த 6 பேரும் இல்லை 7 பேரும் சேர்ந்து ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார் வந்து முதலமைச்சராக ஆகலை இது பிரகாரம் பார்த்தா. இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் தான் போட்டி, நாங்கள் தான் மாற்று அப்படின்னா அண்ணன் சீமான் சொன்னது எடுபடலை அப்படின்னு அந்த டைரக்ஷனை வச்சு நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இதில் வந்து டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்க, ஒருத்தர் CNN 0 போட்டிருக்கிறாரு, மற்றவைக்கு தாவேக்காக்கு 4 to 10 போட்டிருக்காங்க. இப்போ அந்த லாஸ்ட் அந்த 2 காலம் இருக்கு பாருங்க, அந்த 2 to 6, 1 to 6, 0 to 6, அது யார் அந்த 6ன்னு எனக்கு தெரியல. இல்ல நம்பரே வராது கார்த்தி, இல்ல ஒரே ஒரு நம்பரே வராது தாவேக்காவுக்கு. அதுதான் வந்திருக்கேன் கூட ஜெயிக்க மாட்டாங்க. கரெக்ட், கண்கொள்ளா காட்சி. அது அப்படியே இது நம்பர் தாவேக்கா நம்பரே வந்ததுன்னா அது வந்து உண்மையிலே தாவேக்காக்கு நற்செய்தி தான். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே திமுக பிளஸ் பாத்தீங்கன்னா 125ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த 125 அப்படின்றது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு. இதுவே வந்து ஒரு பேட் நியூஸ். இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு நற்செய்தியாவோ, அதே மாதிரி அதிமுகவுக்கு வர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர்ல தான் கொடுக்குறாங்க. நீங்க 2016ஆம் ஆண்டு செய்தின்னு பாத்தீங்கன்னா அப்ப யாருக்குமே இல்ல, யாருக்குமே இல்ல. அதுதான் இல்ல இதுல நீங்க 2016ஆம் ஆண்டு இதே மாதிரிதான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க, எக்ஸெப்ட் 1 ஆக்சஸ் மை இந்தியா மட்டும்தான் இல்ல அப்படின்னாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே தப்பா போயிருச்சு. ஸோ இதோட தப்பா போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறது. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ்ல இவ்வளவு ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல அவங்க தமிழ்நாட்டில் பொதுவாகவே வந்து போல்ஸ்டர்ஸ் உடைய ஒரு நைட் மேர் அப்படின்வாங்க. நீங்க கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ப்ரிடிக்ட் பண்றது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், நீங்க பைபோலார் கான்டெஸ்ட்லயே அவங்களால ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டம் அப்படின்வாங்க. அப்போ ஒரு 4 முனை போட்டியில தமிழ்நாட்டை அவ்வளோ ஈஸியா அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்றது. இன்னொரு சர்வேவும் வந்திருக்கு, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, ஒரு ஹங் அசம்பிளி வரும் அப்படின்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு 75 தொகுதிகளை கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நம்பரு, தாவேக்காக்கு அதுல 67 தொகுதிகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன டேட்டா, என்ன சாம்பிள் சைஸ், அந்த சாம்பிள் சைஸை என்ன ஃபார்முலா வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ரூல் அவுட் பண்ணிடலாமா இத? வேண்டியது இல்ல. இப்ப நீங்க இன்னைக்கு மட்டும் தான் இத பேசுவோம். எக்ஸிட் போல்ஸ் பேசக்கூடிய காலம் என்பது இன்னைக்கும் நாளைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் போல் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த எக்ஸிட் போல்ஸோட நம்பர்ஸ்லாம் வந்து இட் பிகம்ஸ் இன்சிக்னிஃபிகன்ட். இதெல்லாம் வந்து நம்ம பேசவே மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி இன்னொரு டிபேட்ல 5 வருஷம் கழிச்சு 2026ல வந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் பாத்தீங்களா தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை மேற்கோள் காட்டி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த எக்ஸிட் போல்ஸ் உருவாக்கி இருக்கிறது. இந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே வருமா அப்படின்றது வந்து வராம போகணும்னு இல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க அதான் அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் வரும்போது, பட் இதை சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பார்ட்டி வந்து ரொம்ப போல் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா
திமுகவுக்கு ஒப்பீனியன் போல்ஸ்ல எல்லாமே வந்து திமுக தான் முன்னிலை, திமுகவுக்கு தான் வந்து பெரிய அளவில் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்ன இதுல நீங்க திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸே வந்து 118ல இருந்து ஒரு 6 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கல்ல, அது கூட்டணிக்கே அப்படிதானே கொடுக்குறீங்க நீங்க. அப்போ இந்த கான்டெஸ்ட் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்போ இதை வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுறது சரியா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி என்பது வருது. அவ்வளவுதான் பேசுவோம்.